ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸஸும் அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு டிசைனிங் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்து ப்ளவுஸுக்கு நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சரி த்ரெட்டில் அல்லது சில்க் த்ரெட்டில் ஒரு 4 லைன்ஸ் வந்து நீங்கள் முன்னாடி கொடுக்கணும். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பர்பஸ்க்கு அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஆரி ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த பீட்ஸ் எல்லாம் அடிப்படாமல் அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நம்ம அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 லைன்ஸ் டு 4 லைன்ஸ் போடலாம். நான் வந்து 4 லைன்ஸ் கம்பல்சரி வந்து இந்த மாதிரி சரி த்ரெட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை கலர் காம்பினேஷன் இல்லை அப்படின்னா நான் சரி த்ரெட்டே ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணுவேன். உங்களோட விஷ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போதே தெரியும் ஃப்ரண்ட் நெக்கில் தான் நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எடிட் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு போடுவேன். இன்றைக்கி வந்து அப்படியே ஃபுல்லாக ஒர்க் வந்து பண்ண எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறதுக்காக நான் கட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து லைவாக வந்து ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் வந்து இடையில நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன், டைம் வந்து எப்படி எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். செயின் வந்து பேசிக் செயின் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னாவே அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். அதனால எப்போவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது செயின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி த்ரெட்டில் நம்மளுக்கு எப்போவுமே எந்த ஸ்டிச் போட்டாலும் சீக்கிரம் வந்துடும். ஆனால் சில்க் த்ரெட்டில் வந்து கண்டிப்பாக வராது. அதனால நீங்கள் மேக்ஸிமம் சில்க் த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் போட ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒர்க்கை வந்து எப்படி வந்து நீங்கள் நீடில் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்கள் ஒர்க்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி நிறைய இப்போது துளி பிராண்ட் தான் அதிகமான பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது அவங்க அதிலேயே பழகியிருப்பாங்க. அதனால் வந்து துளி பிராண்டே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அயன் நீடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடும் நல்லாயிருக்கும். துளி பிராண்டில் த்ரெட்டு நீடில் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இதுவே வந்து அயன் நீடிலில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுக்கு ஹேண்டில் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டிச் போடும்போது இந்த நீடிலோட எட்ஜ் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுக்கு பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஸ்டிச்சு வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா அந்த ஷேப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து துளி பிராண்டு யூஸ் பண்ணுறவங்க இதில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் துளி பிராண்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த நீடில் வாங்கி சரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கி யூஸ் பண்ணேன். எனக்கு இதுவே பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பீட் வைக்கும்போது துளி பிராண்டில் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னா அந்த நீடிலில் மேக்ஸிமம் பீட் லோட் பண்ணும்போது ரொம்ப கம்மியான பீட்ஸ் தான் வரும். அதனாலேயே நான் மேக்ஸிமம் இந்த அயன் நீடில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு போக போக ரொம்ப அது பிடிச்சிருச்சு. அதனால் அதுலேயே கண்டினியூ பண்ணிட்டேன். என்கிட்ட கிளாஸுக்கு ரெஃபர் பண்ணால் கூட நான் இந்த நீடில் தான் வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா இதில் தான் வந்து நம்மளுக்கு ஸ்பீடுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒர்க்கும் வந்து சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் வந்து அதுவுமே ஓகே தான். நான் அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. இருந்தாலும் அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். நீங்கள் ரெகுலராக அதான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறத பொறுத்து அதில் ஸ்பீடு எடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு ஸ்பீட் வரும்.
நீடியில் வந்து ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் மட்டும்தான் பண்ணணுமே தவிர இப்படி இழுத்து தள்ளி இப்போ பாருங்கள் ரொம்ப இழுத்தா இந்த மாதிரி கட் ஆகிடும். இதையுமே நான் கீழே இழுத்து அதாவது கட்டான த்ரெட்டை கீழே இழுத்து நாட் பண்ணிவிட்டு அடுத்த செயின் ஸ்டிச் வந்து அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி இடையில கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக பிரிச்சுட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அந்த கட்டான இடத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடி இழுத்து நம்ம நாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாயினிங்லேருந்தே போட்டோம்னா அதாவது நம்ம கட்டாயிருக்கிறது தெரியாத அளவுக்கு வந்து ஃபினிஷிங் கொண்டு வந்துடணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அதாவது இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு டிப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ஸ்லாம் வைப்பீங்க இல்லையா, இதுக்கு வந்து என்ன மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா த்ரெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பீட்ஸ் வைக்கும்போது மிஷின் த்ரெட்டு தான் எனக்கு என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா அது வந்து நல்லாவே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால மேக்ஸிமம் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் 2 நீடில் முன்னாடி காட்டினேன் இல்லையா, இது ரெண்டுமே வந்து அயன் நீடில் தான். மேலே வந்து கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்கும், அந்த க்ரிப்புக்காக நான் நூல் சுற்றி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி அயன் நீடில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நீடிலுக்கு மேலே உள்ள பகுதியில் நீங்கள் அதாவது த்ரெட்டை சுற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கையில் பிடிக்கும்போது உங்களுக்கு ஒரு பெண்ணை ஹோல்ட் பண்ணி அதாவது பெண்ணை கையில் பிடிச்சி நம்ம எப்படி எழுதுவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் இருக்காது, நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு யூஸ் பண்ணுறீங்க ஃப்ரண்ட் நெக்லாம் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா டிசைன் பொறுத்து வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2.5 டைம் எடுக்கும் இந்த டிசைனுக்கு பார்த்திங்கன்னா. ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடு எப்போவுமே வந்து 6 to 7 inches தான் வந்து நம்மளுக்கு டீப் அதாவது ஹைட் வரும். நமக்கு நெக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா 6 to 7 inch, மேக்ஸிமம் 6 தான் நான் அதிகமாக வச்சுருக்கேன், 7 இதுவரையிலும் வச்சதில்லை. இப்போ 6 வரும்போது அப்போது நமக்கு அது வந்து கம்மியான டைம் தான் எடுக்கும். அதனால ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பேக் சைடை வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா இப்போது ஒரு பேக் சைடு நெக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த நெக்குக்கு பார்த்திங்கன்னா ஹைட்டே ஒரு 9 இருக்கும் மேக்ஸிமம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் நம்ம கேப் விடுவோம் இல்லையா, அதே 6 இருக்கும். அப்போது இந்த சைடு 9 இந்த சைடு 9 18 ஆகிடும். இதோட 6 பார்த்திங்கன்னா 24 inச்சுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் டோட்டலாக. அப்போது எவ்வளோ டைம் எடுக்கும்னு பாருங்களேன். அந்த டைமிங்கெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த ப்ளவுஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ டைம்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஆரி ஒர்க்லாம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னா அதில் உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டுமே இருக்காது. ஓகே, நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் கரெக்டாக டைமிங் வச்சு கரெக்டாக இந்த டைமுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆரி ஒர்க்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நெக்கு அதாவது எப்போவுமே வந்து நெக் சுற்றியும் வந்து சுகர் பீட் தான் மேக்ஸிமம் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நானும் சுகர் பீட் தான் கொடுத்துருக்கேன், அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்த டிசைனு. அதனால நான் சுகர் பீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் 3mm பீட் வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் வந்து 3mm பீடே யூஸ் பண்ணுறேன். 3mm பீடெலாம் வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பீட்ஸாக தான் வைக்கணும். இது வந்து பஞ்சஸில் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பீட்ஸை எப்படி வாங்கணும் அப்படின்னா அது மேலே வச்சு கையை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த ஷைனிங்கில் கையில் ஒட்டாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பீட்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை கையை வச்சு இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஷைனிங் ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கில்ட்ரு எஃபெக்டில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கையில் வந்து அந்த ஷைனிங்கில் ஒட்டுச்சு அப்படின்னா அது வந்து குவாலிட்டி இல்லாத பீட்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுவே சுகர் பீட்ஸில் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டார் வாங்கி யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்குது ஸ்டாரும். நான் எப்போவுமே ப்ரிசோ தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ஸ்டார் யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். ஆனால் எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணால் நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்டார் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூவையும் கண்டிப்பாக வந்து நான் அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கிராண்டாக வர மாதிரி இருக்கும். இந்த ப்ளவுஸ்லாம் ஆல்ரெடி நான் பேக் சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட் ஒர்க்கை மட்டும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அடுத்து வந்து சுகர் பீட் தான் கொடுக்குறேன். எப்போவுமே ஒரு நார்மலான 1000 ரேஞ்ச் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 4 லைனுக்கு சரி, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 3 mm 4 mm அந்த மாதிரி பீட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 லைனுக்கு வந்து இந்த மாதிரி பீட்ஸு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஃப்ளார் பேட்டர்னு அப்படி இல்லாட்டி கொடி பேட்டர்னு இப்போல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் போடுறாங்க இல்லையா, அந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அமௌண்ட்டை வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டு கொடுக்கலாம். அதுவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய இப்போ குந்தன் ஸ்டோனு, குந்தன்லேயே திலகம், ரவுண்டு அந்த மாதிரி நிறைய ஷேப்பில் இருக்குது. அந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் பீட்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்க்கு ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ்லாம் நிறைய வருது. ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நார்மல் ஸ்டோனை விட ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து ரேட் அதிகம். அதனால ஆனால் அந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலான ஒர்க்கு வந்து கிராண்ட் லுக்கில் இருக்கும். பார்க்க வந்து ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும், ஒர்க்கும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கு வந்து ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ப்ளவுஸை வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறத விட அது ப்ளவுஸை வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரேசிங் எடுத்து இப்போ ஒரு சிலதுக்கெலாம் கண்டிப்பாக ட்ரேசிங் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் பண்ண முடியாது. நம்ம ட்ராயிங் பண்ணுறவங்களா இருந்தால் நம்மளால் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், அடுத்த லைனில் வந்து நான் ஸ்டோன் செயின் கொடுக்குறேன். ரன்னிங் ஸ்டோன் செயின் தான் கொடுக்குறேன். நான் இது வந்து ஃபுல்லாக அந்த ரோலோடு வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அது வந்து இந்த சைடும் அந்த சைடும் நான் ஒட்டாமல் எப்போவுமே ஸ்டிச்சஸ் போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டோன் செயின் வந்து கலண்டு வராமையும் இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அந்த ஒட்டி ஸ்டிச் பண்ணுறத விட ஒட்டாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வர்றது தான் பெட்டர். இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இதுவே புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் வந்து கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நான் அதாவது கஸ்டமர் செலக்ட் பண்ண டிசைனில் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்டோன் செயின் கொடுத்துருந்தாங்க. சரி, அதுக்காக நான் ஸ்டோன் செயின் கொடுக்குறேன். மேக்ஸிமம் வந்து நான் அதிகமாக ஸ்டோன் செயின் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபால் அதாவது விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதுவே பீட்ஸாக இருந்தால் நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணிடுவோம், அதனால் பீட்ஸ் வர சான்ஸ் இல்லை. ஆனால் அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஜஸ்ட் அதில் ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதனால் ஒரு ஸ்டோன் விழுந்தாலும் நமக்கு அந்த ஒர்க்கு வந்து நல்லா இருக்காது. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த மாதிரி ஸ்டோன் செயினை. ஏன்னா மற்ற ஒரு சில ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி தான் ஆகணும். இதெல்லாம் வந்து எப்போ வேணாலும் ஒரு ஸ்டோன் விழுந்தாலும் ஃபுல்லாமே நமக்கு அசிங்கமாக தெரியும். இல்லை இந்த ஸ்டோன் போட்டால் தான் ஒட்டினா தான் நமக்கு நீட்டாக இருக்கும், அப்படி இல்லை ஒர்க்கில் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட வந்து ரெகுலராக போடுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் பேரம் பேசி வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஒரு 200 300 வந்து நம்ம கம்மி பண்ணியே ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். இதுவே வந்து ஒரு இப்போ புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு பேசணும். அதே மாதிரி நம்ம பட்ஜெட்லேயும் நமக்கும் அந்த அமௌண்ட் வந்து ஓகேவாக இருக்கணும், அவங்களுக்கும் ஓகேவாக இருக்கணும். இப்போ அவங்க 3000 கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 3000க்கு என்னென்ன ஒர்க் பண்ண முடியும், எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நமக்குமே வந்து நெக்ஸ்ட் நமக்கு கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்பப்போ ஒர்க் டச்சு விட்டுருச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஸ்பீடு வந்து வராது. அதனால் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஃபினிஷிங் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ளவுஸ் கண்டிப்பாக வரும். இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அர்ஜென்ட்டாக நீங்கள் பண்ணுறத விட பொறுமையாக ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ஒர்க் பண்ணி கொடுக்கலாம்.
ஏன்னா உங்கள் ஒர்க்குக்கு தான் வந்து அவங்க அந்த ஒர்க்குக்கு தான் அவங்க அமௌண்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷிங்கோட அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு வந்து அவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து ஒர்த்தாக இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் கற்றுக்கிட்டு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பீட் ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா த்ரெட் ஒர்க் வந்து கொஞ்சம் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி போட்டால் மட்டும்தான் த்ரெட் ஒர்க் வரும். ஃபில்லிங் மெத்தட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்த உடனே வந்துடாது. அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ளவுஸாக போட்டு பாருங்கள். உங்களோட ப்ளவுஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ப்ளவுஸு இதுவே ஓரளவுக்கு போடுறீங்க, ஒரு 4 ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா வெளியே இருந்து வாங்குங்க. வெளியே இருந்து வாங்கினாலுமே நம்மளுக்கு பிகினஸாக இருக்கறனால கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் வராது. அதனால் இப்போ ஒரு 1000 ரேஞ்ச் வாங்குறது ஒரு 300, 400 கூட தாராளமாக போட்டு கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் வராது. ஒர்க்கு டைம் நிறைய எடுக்கும், இருந்தாலும் ஃபினிஷிங் வராது இல்லையா? அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாமே தவிர எடுத்த உடனே 1000க்கு தான் போட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற தாட்டை வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஆரி ஒர்க்லலாம் வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்காது, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆர்டர்ஸுமே கிடைக்காது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ இந்த லைன் சுகர் பீடோட இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு லீஃப் பேட்டர்னில் தான் வரைஞ்சி அதுக்கு மேலே வந்து டிசைன் பண்ண போகிறோம். வீடியோஸ் வந்து ரொம்ப வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் வந்து அடுத்த 2 பார்ட்டாக வந்து பிரித்து போடலான்னு இருக்கேன். அந்த கொடி பேட்டர்னுக்குள்ளே நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலில் வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவும் வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இல்லை இந்த வீடியோ வந்து பிடிக்கல அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லலாம். எந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவேன். இந்த மாதிரி வந்து டிசைன் முடித்ததுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சுக்கு நகர்த்தி இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போது இந்த லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதை வச்சு தான் நான் ட்ரேஸ் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம இது ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் இருக்காது நமக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு 1 to 1 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு அடுத்த லீஃபை வந்து வரைகிறேன். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்து லீஃப் ஃபில்லிங் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறேன். இதுதான் வந்து நமக்கு பேக் சைடு இதே டிசைன் தான் வந்து ஃப்ரண்ட் சைட்லேயும் நாளைக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.